நீங்கள் மேலே வாசிப்பீர்களானால் அதே 61வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. என அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சலாக எனப்படுவார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த காரணம் சாம்பலுக்கு பதிலாக நம்மை சிங்காரப்படுத்தவும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் நமக்கு கொடுப்பதற்காக அவர் வந்தார். இது யாருக்காக எழுதப்பட்டது என்று சொல்லுவோமானால், வெளியே கர்த்தரை அறியாதவர்களுக்காக அல்ல, தேவனை அறிந்தவர்களுக்காக இது எழுதப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இது கொடுக்கப்பட்ட வசனம். நம்ம ஜெபத்தில் வந்தது போல சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிறவர்களை நோக்கி ஆண்டவர் வந்தார். அவர் கல்லறையிலே கிடக்கிற மனுஷன், வஸ்திரமில்லாத இருக்கிற மனுஷன். ஒரு மனுஷன்னா ஒரு உறவு இருக்கும், ஒரு உறவு அற்ற ஒரு மனுஷன். இப்படி இருந்த மனுஷனை ஆண்டவர் வந்து அவருடைய பாதத்திலே அமர்கிற வண்ணமாக நிர்வாணம் நீங்கி அநேகர் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக அவனுடைய சாம்பலை சிங்காரமாக மாற்றி, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய ஆவியை கொடுத்து நீதியின் விருட்சங்களாக எனப்படுவார்கள். ஆண்டவர் அவருடைய நம்ம மேலே இருக்கிற பிரியங்கள் எல்லாம் நான் சொல்லுவேன், நம்ம சாம்பலில் உட்காராதபடி நல்ல இடத்துல உட்காரணும், கர்த்தருடைய பாதத்தில் நம்ம உட்காரணும். அது துதிக்கு, துயரத்துக்கு பதிலாக சிங்காரமான இடத்துல நம்ம இருக்கணும். புலம்புக்கு பதிலாக ஆனந்த துதி, ஆனந்த துதியில, ஆனந்த தைலத்தினால, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. நீங்க நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு ஒடுங்கின ஆவி. ஏன் ஒடுங்கின ஆவி அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மிடத்துல இல்லைன்னா ஒடுங்கின ஆவியாக ஆயிடும். துதி இருக்காது, எடுத்து போடப்படும். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்க விரும்புகிறார் என்று சொல்லுவோமானால், தனக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக நம்மை மாற்ற அவர் விரும்புகிறார். அவருக்கு துயரத்தில் நம்ம இருக்கணும், சாம்பலில் இருக்கணும், ஒடுங்கின ஆவியில் நம்ம இருக்கணும் என்பது பிரியமில்லை. கர்த்தர் நம்ம அந்த சாம்பலில் இருந்தோம், துயரத்தில் இருந்தோம், ஒடுங்கின ஆவியில் இருந்தோம் நம்ம மீட்க அவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த இன்றைக்கு கூட இந்த ஜபத்தில் கூட அநேக காரியம் நம்மக்கிட்ட வந்தது. நம்முடைய சரீரத்தை ஒரு உகந்த பலியாக கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறவுடைய காரியம். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஆண்டோடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். இது எங்கள் கஷ்டத்தை பற்றி இல்லை, நம்ம இல்லாத சூழ்நிலையில பற்றி இல்லை, நம்ம பசியை பற்றி இல்லை, நம்முடைய போராட்டங்களை பற்றி இல்லை. இது எதை குறித்து அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய நொறுக்குதலை பற்றி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நான் சொன்னது போல இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒரு புதிய ஒரு கணக்கை கர்த்தர் நம்மிடத்திலே துவங்க விரும்புகிறார். சாம்பலை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் துயரத்திலே இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுங்கின ஆவியிலே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்கும் உற்சாக ஆவி உள்ளவர்களாக இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் ஆனந்த
தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சாம்பலில் அல்ல, சிங்காசனத்தில் உட்கார்கிற ஒரு மகிமையினுடைய உணர்விலே அவர்கள் இருப்பாங்க. நான் சொல்ல, ஆண்டவர் இதை விரும்புகிற, நீதியின் எனக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக உங்களை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில், இந்த மாதத்தில் முதல் நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். நாம் நம்மை புதுப்பிக்க வேண்டும். இந்த ஆண்டவருடைய வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கிற வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை ஒரு மாயமான வாழ்க்கை, அப்படியே கொண்டு போயிடும். அப்படியே நம்மை மனுஷர்களுக்குள்ளாக, உலகத்துக்குள்ளாக அது நம்மை கொண்டு போயிடும். நம்ம திரும்பி பார்ப்போமானால் நம்ம கர்த்தருக்கும் நமக்கும் நெடுந்தூரமான ஒரு இடம் இருக்கும். அவருடைய பாதத்திற்கும் சாம்பலுக்கும் உள்ள தூரம், சபைக்கும் கல்லறைக்கும் உள்ள தூரம், வஸ்திரத்துக்கும் நிர்வாணத்துக்கும் உள்ள தூரம், துதியின் ஆடைக்கும் ஒடுங்கின ஆடைக்கும் உள்ள தூரம், ஒடுங்கின ஆவிக்கும் உள்ள தூரம், மகிழ்ச்சிக்கும் துயரத்துக்கும் உள்ள தூரம். உண்மையாக கர்த்தர் ஒரு மனுஷனை கரம் பிடித்திருப்பான் என்றால், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்குமானால் நம்ம ஒடுங்கி போயிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒடுங்கி போயிடுவோம். ஐயோ, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருக்கிறனே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசுகிறேனே, கர்த்தருக்கு பிரியமில்லாத பார்வை எனக்குள்ளாக இருக்கிறதே, கர்த்தருக்குள்ளாக பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நம்மை சுட்டு கொண்டு இருக்கும். ஒரு நம்ம தவறு செய்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் அது நம்ம சாம்பல் நம்மை சுட்டு கொண்டு இருக்கும். நம்மளுடைய துயரம் நம்மை சுட்டு கொண்டு இருக்கும். நம்ம ஒடுங்கின ஆவி, ஐயோ இப்படிப்பட்ட ஆவிக்கு நான் அழைக்கப்படவில்லையே, பெரிய நீதியின் விருட்சங்களாக நம்மை மாற்ற அடிக்கடி கர்த்தர் நம்மை இந்த பலிபீடத்தில் உணர்த்துவது போல, நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆசை இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம இருதயம் எப்போதும் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தினாலே, அவருடைய வஸ்திரத்தினாலே, ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நான் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம். நீங்கள் அதுக்குத்தான் நீங்கள் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். அந்த 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். கொள்ளை பொருள் என்று எதை ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லுவோமானால், நீங்கள் கவனமாக கேளுங்க, சொல்லுவேன், அவர்கள் தகன பலியை வெறுக்கிறேன், நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி. நல்லா கவனிங்க, கிரியையை உண்மையாக்கி. இன்னைக்கு நீங்களும் நானும் கிரியைகளிலே இருக்கலாம், ஆனால் அது எப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்கிறது என்பதை நம்மைத்தாமே ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு மேன்மை, நம்முடைய சிங்காசனம், அந்த துதியினுடைய ஆடை, அந்த ஆனந்த தைலத்தினுடைய அபிஷேகம், அந்த நீதியின் விருட்சம் என்கிற ஆசீர்வாதத்தை நம்ம ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை நான் வெறுக்கிறேன், நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி. எதை இந்த சாம்பலும் துயரம் முக்கியமான காரணம். இந்த சாம்பல், துயரம், ஒடுங்கின ஆவி, இதெல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் ஆண்டவர் இந்த கால வேளையில வற்புறுத்துகிற காரியம், கிரியை நமக்குள்ளாய் உண்மையாய் மாற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கிரியை உண்மையாய் மாற வேண்டும். நம்ம சபை, கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட இவைகள் எல்லாம் உண்மையாய் மாற வேண்டும். கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட பலிபீடம் உண்மையாய் மாற வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனங்கள் உண்மையாய் மாற வேண்டும். கர்த்தருடைய வசனம் உண்மை, ஆனால் அது நம்மிடத்திலே உண்மையாய் கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்குள்ளாய் பேசுகிற வசனம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட பாருங்க, ஆண்டவர் நம்ம அப்படி நான் கொண்டு வரல, வசனத்தை வாசித்துட்டு போகலாம் தான் நான் வந்தேன், ஆனாலும் கர்த்தர் நம்மை புடமிட்டார். ஸோ கர்த்தர் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறார் இந்த கால வேளையிலே, இந்த புதிய கணக்கின் நாளிலே நம்மை கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நீங்கள் உலகத்தாரோடு கூட நம்மை நியாயம் தீர்க்காதபடிக்கு நம்ம எதற்கு இந்த திருவிருந்து ஆராதனை எடுக்கிறோம்? கணக்கு ஒப்புவிக்கிறோம். We are reconciled with God. ஆண்டவரே, என்னிடத்துல இதையெல்லாம் நீங்க கொடுத்தீங்க,
இப்படிலாம் கொடுத்தீங்க, இந்த ஜீவனை கொடுத்தீங்க, இந்த பலத்தை கொடுத்தீங்க, இந்த சுகத்தை கொடுத்தீங்க, இந்த நேரத்தை கொடுத்தீங்க, இவைகளெல்லாம் நாங்கள் உமக்காக பயன்படுத்தினோம். இந்த வருமானத்தை கொடுத்தீங்க, இந்த சூழ்நிலையை கொடுத்தீங்க, இந்த சுகத்தை கொடுத்தீங்க, இந்த பலத்தை கொடுத்தீங்க, இந்த நேரங்களெல்லாம் எங்களுக்காக கொடுத்தீங்க. நாங்கள் உம்மோடு கூட அதை பயன்படுத்தினோம், உமக்காக நாங்கள் அதை கொடுத்தோம், உங்கள் நினைவில் இருந்தோம், உமக்காக பயன்படுத்தோம் என்ற ரிகன்சிலேஷன், உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ்ந்தோம், தப்பாக நாங்கள் எதுவும் நடக்கல ஆண்டவரே என்று ரிகன்சிலேஷன் பண்ணுகிற நேரம் தான் இந்த திருவிருந்து ஆராதனையுடைய மகிமை. என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நல்ல தகப்பன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களை தகன பலியை நான் வெறுக்கிற, நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உண்மையாங்குங்கன்னு அவர் ஆண்டவர் சொல்லலை பாருங்க. நீங்கள் உங்கள் கிரியைகளை உண்மையாக்குங்கள், உங்கள் தகன பலியை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்ல. இதுதான் வாக்கு தத்துவம். ஏன்னா நம்ம கிரியையை நம்ம உண்மையாக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம கிரியை நம்ம உண்மையாக்க மிகவும் கஷ்டப்படுவோம். கர்த்தர் இந்த கால வேலையில், இந்த மாதத்திலே, இந்த புதிய ஆண்டின் நிதி துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்றீங்களா? நான் உங்கள் கிரியைகளை உண்மையாக்கி. ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்ம உண்மையாக்குகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் கிரிய நம்ம இடத்துல இருக்குது. பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இடத்துல இருக்கு, பலிபீடம் இருக்கு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்கு, நேரம் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எத்தனையோ சபைகளில் உட்கார்ந்து துதிப்பதற்காக இடம் இல்லை, நம்மகிட்ட இருக்கு. எத்தனையோ இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண முடியுமா, நிம்மதியாக உட்காந்து ஜெபம் பண்ண முடியுமான்னு அநேகர் வருது இடத்தை தேடுறாங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கு. நமக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்காக இருக்கு. யாரும் பயன்படுத்துறது இல்லை. 24 மணி நேரம் நம்ம திறந்து வச்சிருக்கணும், யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. பொய்யான கிரியை ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரதில்ல, ஆண்டவர் சமூகத்தில் வந்து வேதம் வாசிக்கிறதில்ல, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறதில்ல, ஆண்டவரோடு கூட பேசுறதில்ல, ஆண்டவரோடு கூட ஒரு உறவு நம்மக்கிட்ட இல்லை. ஆண்டவரை வந்து அவருடைய சமூகத்தில் வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து அப்படியே அவரோடு கூட பேசி அந்த ஒரு பாக்கியம் இல்லை. அந்த சாம்பல் நீக்கப்பட்ட அந்த லேகியோன், கல்லறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட லேகியோன், அழுக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட லேகியோன், அது சொல்லுவேன், கல்லறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட, நிர்வாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட லேகியோன் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்கிறார். அதுதான் உண்மையான கிரியை. இந்த உண்மையான கிரியைகளை நான் அவருடைய கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோடு கூட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். நம்மளுடைய கிரியை உண்மையாகணும், நம்மை சபை கூடுதல் உண்மையாகணும், நம்முடைய ஜபங்கள் உண்மையாகணும், நம்முடைய ஆராதனைகள் உண்மையாகணும், நம் கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் உண்மையாக மாறணும். நம்முடைய ஆவி ஆத்துமாவிலே ஒரு உண்மையான கிரியை உண்டாகணும். மாயமான ஜபம் அல்ல, கடமைக்கான ஜபம் அல்ல, உண்மையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆண்டவரை நம்ம திருப்தி, நாம திருப்தி, கர்த்தர் திருப்தி அடைந்தார் என்று சொல்வது எதனாலன்னா, நாம ஜபத்தில் நாம கிரியையிலே திருப்தி அடைந்தால் அவர் திருப்தி அடைஞ்சிருவார். ஜபத்தில் வார்த்தை வந்தது போல கர்த்தர் அவர் நம்ம துதிப்பது மூலமா நாம மகிழ்ச்சி அடைந்த ஒரு உணர்வை நம்ம பெற்றோமானால் அவர் மகிழ்ச்சி அடைந்ததுக்கு சமானம். ஆமென், அல்லேலூயா. அந்த உணர்வை நமக்குள்ளாக அவர் தருவார். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆண்டவரே உமக்காக சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாளாக இருந்தது ஆண்டவரே அப்படின்னா தைரியமா நீங்க நாம அவருக்கு முன்பாக அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருப்பார். நமக்கு அது சொல்ல முடியுமா? நம்முடைய கிரியைகள் நாட்களை நம்ம நினைவு கூற முடியுமா? ஆண்டவரே நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். உண்மையான கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நான் சொல்லுவேன், அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படி இருந்தாங்கன்னா ஆண்டவரோடு கூட நம்ம அவர் நல்லா தெரியும் நமக்கு. ஆண்டவர் இல்லை, நானும் ஆண்டவர் ரொம்ப தூரம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு நன்மையான காரியங்களை செஞ்சு கர்த்தரோடு கூட உறவாடி எந்த ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு பாருங்கள், நிச்சயமாக நீங்களே அந்த சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டுக்கலாம். ஆண்டவரே நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க இந்த நாளிலே.
அவரை துதிக்கிற போது அவர் துதி அவரிடத்துல போச்சுன்றதுக்கு அடையாளம் அந்த துதியிலே நீ மகிழ்ந்திருப்பா. நீ மகிழ்ந்தனா அவர் மகிழ்ந்திருப்பான். நீ ஒரு நாளை முடிக்கிற போது, நம்முடைய கிரியைகளை உண்மையாக முடிக்கிற போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆண்டவர் எல்லா விதத்தில் ஆண்டவர் என் வாயின் வார்த்தையில், மற்ற விடத்தில் பேசின காரியத்தில், இந்த செல்ஃபோனை நான் பயன்படுத்தின காரியத்தில், எல்லாவற்றிலும் நான் உலகத்தில் தான் போனேன், வேலைக்கு தான் போனேன் ஆண்டவர், வீதியில் தான் இருந்தேன், 4 பேர்கிட்ட பேசினேன் ஆண்டவர். ஆனால் என் வார்த்தை, என் பார்வை, நான் யூஸ் பண்ண காரியம் எல்லாமே நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருந்ததுன்னா கர்த்தரும் நமக்குள்ளாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பார். ஆமென். அது நல்லா தெரியும். இதுதான் உலகத்துடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற அடையாளம். நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம முடிக்கிற போது, ஒவ்வொரு மாதமும் நம்ம முடிக்கிற போது ஒன்று வருத்தத்தின் மாதமாக இருக்கும், அல்லது சந்தோஷத்தின் மாதமாக இருக்கும். நாட்களை ஒவ்வொரு நாட்களில் நம்ம கணக்கு கொடுத்தா மாதத்தில் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அதுதான் ஜபம். ஒவ்வொரு இரவு நேரமும் நம்ம ஜபத்தில் கணக்கு கொடுத்துட்டோம்னா மாதம் மொத்தமாக கொண்டு வந்து கொட்ட தேவையில்லை ஆண்டவர்கிட்ட. அதுக்கு தான் அதிகாலை ஜபம், அதுக்கு தான் இரவு ஜபம். ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்முடைய கிரியைகளை உண்மையாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இந்த வார்த்தை. கிரியைகளை உண்மையாக்கி. கிரியை இருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அதை விட ஒரு முக்கியமான காரியம், அதுதான் பவுல் சொல்ல வருகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அப்போ அதை கிரியை இருக்கலாம், ஆனால் உண்மை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஆமென். பொய்யான கிரியை, உங்கள் பொய்யான பலிகளை நான் மாற்றி, கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சொல்லுங்க, அவர்கள் கிரியைகளை உண்மையாய் மாற்றி. அல்லேலூயா. நம்ம கிரியை ஆண்டவர் உண்மையாக மாற்ற. நம்ம ஜபம் ஒரு அரை மணி நேரம் நம்ம காலையில் ஜபம் பண்ணலாம். உண்மையாய் உண்மையாய் உண்மையா உண்மையா 10 நிமிஷம் ஜபமா இருக்கலாம். உண்மையா ஒரே ஒரு பாடலை பாடி நீ ஆராதிக்கலாம். உண்மையாய் எத்தனையோ பேர்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லா நீங்க பேசலாம். ஆனா கர்த்தருக்காக உண்மையா, கர்த்தருக்காக உண்மையா. சில உண்மையான கிரியைகளை கர்த்தர் நம்மை மாற்ற அவர் விரும்புகிறார். நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி. ஹல்லேலூயா. நம் கிரியைகளை அவர் உண்மையாக்கணும். அவர் உண்மையாக்கணும். பொய்யான கிரியை இருக்கக்கூடாது. பொய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கக்கூடாது. பொய்யான சபை கூடுதல் இருக்கக்கூடாது. பொய்யான கர்த்தருக்கு கொடுக்கிறது இருக்கக்கூடாது. பொய்யான சபை கட்டிடம் இருக்கக்கூடாது. பொய்யான ஊழியம் இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகளை உண்மையாக மாற்றுகிறார். நம்ம எல்லாம் கிரியை செய்கிறோம். 1ஆம் தேதி கூடுகிறோம், வருஷம் மாதம் முதலில் நன்றி கூறுகிறோம். கரெக்டாக ஜோயல் கரெக்டாக வந்து கீபோர்டு வந்து வாசிக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜான் வந்து ஆராதிக்கிறாரு. பிள்ளைகள் வந்துடுறாங்க. உண்மையா இந்த கிரியை உண்மையாய் வாஞ்சையா உண்மையாக அது மாறுச்சின்னு நம்ம சொல்லுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கை பொக்கிஷமாக மாறிடும். நம்முடைய கிறிஸ்த நீதியின் விருட்சங்களா, நம்முடைய சாம்பல் எல்லாம் சிங்காரமாய், நம்முடைய துயரங்கள் எல்லாம் ஆனந்த சத்தங்களாய், ஆனந்த தைலத்தின் அபிஷேகமாக, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய ஆவி நமக்கு வந்துடும். கிரியைகள் உண்மையாய் இருக்குமானால், கிரியைகள் உண்மையாய், அதுதான் அங்க பவுல் எழுதுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. மனுஷருக்கென்று அல்ல, நீங்கள் எதை செய்தாலும் உண்மையாய் கர்த்தருக்காக செய்யுங்க. உண்மையாய் கர்த்தருக்காக செய்யுங்க. கால வேளையில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் எங்கள் கிரியைகளை எல்லாம் உண்மையா மாற்றுங்க. ஆண்டவர், எங்களிடத்திலே கிரியை இருக்கிறது,
ஆனால் அந்த பொய்யான கிரியையை மாற்றி உண்மையான கிரியைகளை இந்த கால வேளையில் எங்களுக்கு உண்டாக்குங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானால் இதை இன்னும் நம்ம போயிட்டு நம்ம ஆராயலாம். இன்னொரு நல்ல நாளிலே நான் சொல்லுவேன், கிரியைகளை உண்மையாக மாற்றி. ரெண்டாவது காரியம் 9வது வசனம், அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமான ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம பார்க்கிற யாவரும் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும், அவர்கள் சந்ததியானது ஜாதியின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம பார்க்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. இது பணத்தினால் அல்ல, பெரிய வீடு நம்ம வச்சிருப்பதனால் அல்ல, பெரிய வீடு வச்சிருப்பதனால் அல்ல, நல்லா நிறைய நகை வச்சிருப்பதனால அல்ல. இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு நான் சொல்லுவேன். உண்மையாக நான் சொல்லுவேன், ஐஸ்வர்யவான்களும் பெரிய நகை நட்டு எல்லாம் வச்சிருக்கணும், மற்றவன் வாயிலிருந்து நன்மையான காரியமே வரவே வராது என்றைக்குமே. நீ கவனிச்சிங்கன்னா சும்மா பொய்யா வந்து அவன் எதிர்க்க நடிப்பானே தவிர அவன் வாயிலிருந்து என்ன வரனா, அவன் எப்படி சம்பாரிச்சான் எனக்கு தானே தெரியும், அவன் எப்படி அந்த வீட்டை கட்டினான்னு எனக்கு தானே தெரியும், ஆமாம் பெரிய இதுவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் கர்த்தருக்கென்று ஒரு உண்மையான கிரியிலே நம்ம இருந்தோமானால் நாம் வச்சிருக்கிற கொஞ்ச காரியமும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று நம்மை அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா. அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா, அந்த வீட்டில் எந்த சத்தமும் இல்லை, அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த வீட்டில் என்ன இருக்குது, துதி இருக்குது, ஜெபம் பண்ணுறாங்க, ஆராதிக்கிறாங்க, நன்மையானதை பேசுகிறாங்க. எதனா கஷ்டம்னா நம்ம ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் ஆண்டவர் இருக்கிறாரு, சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படிலாம் வந்து பெருசாக போயிட்டு என்னென்னவோ பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி இப்படி போயிட்டு அப்படிலாம் இல்லை. அவங்க சண்டை போட்டது இல்லை, அவங்க என்ன நம்ம பேசினாலும் அவங்க திரும்ப பேசுனது இல்லை. அவங்க பாட்டுன்னு ஒரு வாழ்க்கை வாழறாங்க, வித்தியாசமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க, மற்றவங்களை போல அல்ல. அவங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தியா. ஜாதிகளுக்குள்ளாக நம்மை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். மற்றவருடைய வாயினா நம்ம சத்துருக்களுடைய வாயில் கூட கர்த்தர் நம்மை புகழச் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நம்மளை அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம கிரியை அவங்களுக்கு பிடிக்காது. என்றைக்குமே பொய்யான கிரியை உள்ளவனுக்கு உண்மையான கிரியை உள்ளவனை பிடிக்காது. ஆனால் அவன் இருதயத்தில் அவன் சொல்லுவான், இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லுவான், நினச்சிருப்பான் அவன் இருதயத்தில். நம்ம பற்றி அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை பற்றின பயம் அவர்களை பற்றி கொள்ளும். ஆமென். உன்னை குறித்ததான பயம் அவர்களை பற்றி கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. இது பெரிய ஆசீர்வாதம். இவர்களை நம்மை குறித்ததான பயம் அவர்களை பற்றி கொள்ளும். ஆசீர்வாதப்பட்ட சந்ததியா நான் மாற்றுவேன். ஆசீர்வதிக்க ஜனங்களுக்குள்ளாக ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. எங்களை தேடி நிறைய இந்த ஒரு திருமணத்திற்காக சென்னைக்கு வந்தாங்க. அநேகர் உறவினர்கள் இங்கே வந்தாங்க. எங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப உறவுங்க, ரொம்ப மனைவிக்கு ரொம்ப நெருங்கின எல்லா சொந்தம் தான். ஆனால் நாங்கள் எப்படி வாடுறோன்னு அவங்களுக்கு தெரியாது.
அதனால் இந்த கிறிஸ்துவத்தை அவங்க மகத்துவம் இல்லாமல் நினைச்சிருக்கலாம். ஆனால் இங்கே வந்த நாளிலே அவர்கள் கண்ட காரியம், இந்த சபையிலே அவர்கள் கண்ட காரியம், இந்த சபை அவர்கள் மனமுகந்து நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுங்க, இயேசு நல்லவர் அப்படின்னு அவங்க சொல்ல வேணாம். ஆனால் அவங்க இருதயத்தில் நிச்சயமான இந்த உண்மையான கிரியை செய்யும். ஆமென், அல்லேலூயா. இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்கப்பா. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு வீடை கட்டுறோம், நம்ம ஏதோ பண்ணுறோம். அவங்க வீடு மேலே ஃபுல்லாக ஜபத்துக்காக விட்டுருக்காங்கப்பா. ஜபத்துக்காக பெரிய அங்கே பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டவர் அறியாதவங்க கூட இங்கே ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு போனாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் உக்காந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. என்ன இது வித்தியாசமாக இருக்குது, என்ன இது வித்தியாசமாக இருக்குது. நாம் ஏதோ வீடு கட்டினா மேலே வாடகை விடுவோம். எங்களுடைய துவக்கம் அவங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். எங்களுடைய துவக்கம் அற்பமான துவக்கம். இந்த ஃபஸ்ட்டு தளம் போடுகிற போது பணத்துக்காக சும்மா ஒரு கல்லை போட்டு பார்த்தோம். அந்த கூட்டத்தில் ஒரு ஐஸ்வர்யவான இடத்துல பணம் வரலன்னு வச்சுங்க. ஆனால் அப்போது இந்த தளம் போடுகிற போது ஐயோ வீடு நின்றுச்சா, கட்ட முடியலையா, எதற்காக கட்டினாங்க, அப்படிலாம் அங்கே வார்த்தை விழுந்தது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவேன், நம்ம அந்த எதிர்க்க வாங்கின லேண்டை கூட நாங்கள் சொல்லலை. அங்கே போய் சொல்லியிருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்குது, மேலே பின்னாடி ஏதோ ஒரு தோட்டம் அப்படிலாம் இருக்குது. உடனே அங்கே எங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் ரொம்ப விரிவாக சொல்ல விரும்பலை. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த சுடுகாட்டில் வீடை வாங்கினன்றதுக்காக இடத்தை வாங்கின என்பதற்காக என்னை நேரடியாக திட்டாமல் ஆளை வச்சு என்னை திட்டினாங்க. உனக்கு அறிவு இருக்கா, நீ கேட்க மாட்டியா அப்படின்னு என்னை ஆளை வச்சு, நான் தாழ்ந்த வேலையில் இருந்தேன். அந்த அலுவலகத்தில் இருந்தவங்க கொஞ்சம் என்னை விட அதிகாரத்தில் இருந்தாங்க. தைரியமாக எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் என்ன அங்கே போயிட்டு வாங்கியிருக்கிறீங்க, அதாவது இவங்களுடைய சொந்தக்காரு நேரடியாக என்னை கேட்பதற்காக பயந்து அவர்களை எனக்கு தெரிந்தவங்களும் அவர்களுக்கு தெரிந்தவங்கள வைத்து என்னை ஃபோனில் கூப்பிட்டு என்னை 1/4 மணி நேரம் திட்டினாங்க. என்னை இது வரைக்கும் அப்படி யாரும் பேசினதில்லை. நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கினீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போவீங்களா, யாரையும் கேட்க மாட்டீங்களா, எங்கேயோ போய் சுடுகாட்டில் வனாந்தரத்தில் எங்கேயோ வாங்கி வச்சுருக்கிறீங்க, புத்தி இல்லையா, அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எங்களுடைய கஷ்டங்க, நான் விரும்பினதை செஞ்சுருக்கணும், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லி நான் ஃபோனை வச்சுட்டேன். ஆஃபீஸர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கார். ஆனால் இன்னைக்கு இங்கே வந்த ஜனங்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட போயிட்டு நல்லா வாடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்னாங்க, நான் தான் பார்த்து வச்சேன், நான் தான் பார்த்து வச்சேன். எனக்கு எப்பவுமே கோபம் வரும். ஏன்னா நான் எதுவுமே ஆண்டவருக்கு தான் மகிமை போகணும்னு நான் நினைப்பேன், மனுஷருக்குள்ளாக மகிமை போகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அடிக்கடி சொல்லுவாங்க, இங்கே கிறிஸ்துவம் ஆனால் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இவங்க கஷ்டப்பட்டாங்க, இவங்க தெய்வம் இவங்களுக்கு ஆசீர்வதிச்சாரு, கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்துவுக்காக பணம் கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, யாரோ ஒருக்கு பேர் போகிறத நான் இன்றைக்கும் விரும்ப மாட்டேன். எரிச்சல் எனக்கு உண்டாகும் அந்த சமயத்தில். அது எதுக்காக சொல்கிறேன்னா, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை உணர்வாங்க அடுத்த ஜாதி ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. நான் பார்ப்பாங்க, நம்ம ஒரு வீடு கட்டினா வாடகைக்கு தானே விடுவோம், ஒரு 5000 வாடகை விடுவோம், என்ன இது அது சொல்லுவேன். நிச்சயமாக அவர்கள் வாய் சொல்லலைன்னா கூட இருதயம் சொல்லும். ஆமென். இனி இப்போ எங்கள் மனைவி எங்கன்னா கல்யாணத்துக்கு போனால் சொல்லுவாங்க, நீ எல்லாம் தைரியம் வருமா, அவளை பற்றியதான, அவளுடைய நம்பிக்கையை பற்றியதான, அவளுடைய தெய்வத்தை பற்றியதான, அவளுடைய அர்ப்பணிப்பை பற்றியதான பயம் அவர்களை பற்றி கொள்ளும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜாதிகள் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார். எதனால்? ஐ எம் நாட் சே அபவுட் த பில்டிங். நகை இல்லை, அவங்க 40 சவரம் கழுத்தில் போட்டுன்னு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருக்காக செய்கிற கிரியையை, உண்மையான கிரியையை,
என்னைக்கும் அடுத்தவனுக்கு பயத்தை உண்டாக்கும். நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக, நம்ம வீட்டில் இருக்கிற சந்தோஷம், நம்ம வீட்டில் இருக்கிற சமாதானம். ஐயோ, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவங்க சொல்கிற வார்த்தை, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கொடுத்துருவேனே, இப்படிலாம் பேசுகிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையான கிரியை நமக்குள்ளா இருக்குமானால் நான் சொல்லுவேன், நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம சாம்பலை சிங்காசனமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்மளுடைய துயரத்தை ஆனந்த சத்தமாய் களிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். ஒடுங்கின ஆவியை துதியின் ஆடையாக நம்மை மாற்றுவார். ஆனால் நான் சொல்லுவேன், எச்சரிக்கிறேன், என் குடும்பத்தை எச்சரிக்கிறேன், ஜான் ஜோயலை எச்சரிக்கிறேன், சபைக்கு வருகிற உங்களை எச்சரிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்ததில் உண்மையான கிரியை நமக்கு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏதோ நம்ம கட்டிட்டோம் என்பதற்காக அல்ல, ஏதோ நம்ம கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுக்கிறார், 4 ஆத்துமா வராங்க என்பதற்காக அல்ல. உண்மையான கிரியை 4 ஆத்துமா வந்தாலும் அவர்களிடத்தில் உண்மையான கிரியை 10 ஆத்துமா 50 ஆத்துமாக்கள் வந்து நீ காணிக்க நிறைய வந்து நீ நல்லா கொழுத்து போய் தின்றதில்ல. இங்கே விஷயம் இருக்கிறது கொஞ்சமானாலும் உண்மையான கிரியிலே நாம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இங்கே வாழ்ந்துட்டு எல்லாம் போயிடலாம், ஆனால் உண்மையான கிரியை தான் பரலோகத்தை சுதந்தரிக்க முடியும். கர்த்தருக்குண்டான பொய்யான கிரியை 1000 உலகத்தில் நீ சுதந்தரிக்கலாம். ஊழியம் செய்யலாம், கார் வாங்கலாம், என்னென்னவோ பண்ணலாம் பொய்யான கிரியினால. ஆனால் பரலோகத்தை பொய்யான கிரியின் மூலமாக நம்ம வாங்க முடியாது. உண்மையான கிரியை தான் பரலோகம் நமக்கு கொடுக்கும். பொய்யான கிரியை கிறிஸ்துவ ஊழியம் கூட, கிறிஸ்துவோட பிள்ளைகள் கூட பொய்யான கிரியைகள் மூலமாக உலகத்துக்குரியதை சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஆனால் பொய்யான கிரியை மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகள் பொய்யான கிரியை மூலமாக உலகத்தினுடைய காரியங்களை சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஆனால் பொய்யான கிரியைகள் மூலமாய் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. பரலோகத்தினுடைய பொக்கிஷத்தங்களை ஒரு நாளும் நீங்களும் நானும் எந்த ஒரு பெரிய ஆளும் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. உண்மையான கிரியை தான் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நம்மை மாற்றும். அல்லேலூயா. அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். அல்லேலூயா. நான் அடிக்கடி நம்ம கடந்த வாரம் கூட நம்ம தியானம் பண்ணோம், ரட்சிப்பினுடைய வஸ்திரம். ஆமென், அல்லேலூயா. இந்த உண்மையான கிரியை எதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, நான் சொல்லுவேன், பெரிய அலங்காரமான வஸ்திரங்கள் நம்ம இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கவனிங்க, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. எதனால அப்படின்னா, நல்ல ஆபரணங்களினால், மணவாளனுடைய ஆபரணங்களினால் அல்ல. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும், மணவாட்டின் நகையினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக மணவாட்டினாவே சந்தோஷம். ஆமே, அதுவே பெரிய சந்தோஷம். அதை விட என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகையினாலும் அலங்கரிப்பு இருந்து 2வது சந்தோஷம். திருமணம் என்பது சந்தோஷம், மணவாளன் மணவாட்டி என்பது சந்தோஷம். அது 3வது காரியம் அலங்கரிப்பு என்பது சந்தோஷம். 4வது காரியம் விலை உயர்ந்த ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வது என்பது சந்தோஷம், மகிழ்ச்சி, பெரிய ஆர்ப்பரிப்பு, கலிகூறுதல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே, என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்து இருக்கிறது.
ஆமென், அல்லேலூயா. ஏன் எப்படி களி கூர்ந்து இருக்கிறதுனா, மணவாளனும் மணவாட்டியும் ஆபரணங்களினாலும் நகையினாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறது இருக்கிறது போல ஆத்மா இருக்கிறது. ஆனா என்கிட்ட இருக்கிறது என்னதான்? ரட்சிப்பினுடைய வஸ்திரம் தான். ஆமென், ஆமென். அதற்கு ஒப்பாக இல்லை இப்படி சொல்லலாம், இந்த மணவாளனுடைய ஆபரணங்களும் மணவாட்டினுடைய நகைகளுக்கும் ஈடாகாத ரட்சிப்பினுடைய வஸ்திரம். ஆமென், ஈடாகாத ரட்சிப்பினுடைய வஸ்திரம். ரட்சிப்பு மிகப்பெரியது, ரட்சிப்பை உணர்வது மிகப்பெரியது. இந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை ஏன் அவன் கல்லறைக்கு போனான்? அந்த நிர்வாணத்தை மூடும் எல்லா மனுஷனுக்கும் ஏதோனிலிருந்து துரத்தப்பட்ட உடனே உணர்வுக்குள்ளால் ஆனான் அவன் நிர்வாணி என்று. முதலாவது கர்த்தருடைய மகிமையை இழந்தவன் உணர்த்தப்பட்டது தன் நிர்வாணி என்று. மனுஷன் எதை உணர்கிறானோ இல்லையோ தன் நிர்வாணத்தை அவன் உணர்ந்துருவான். ஆனால் இந்த மனுஷன் தன் வஸ்திரத்தை மூடுகிற நிர்வாண வஸ்திரத்தின் உணர்வை இழந்தவனாய் உண்மையான கிரியை அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. கல்லறையிலே இருக்கிறான், உண்மையான கிரியை அவங்ககிட்ட இல்லை. ஒரு பொய்யான மாயக்குள்ளாக அவன் போயிட்டான். அவன் வாழ்க்கை கல்லறையிலே சுகம், அவன் வாழ்க்கை அழுக்கிலே சுகம், அவன் வாழ்க்கை. அதனால தான் பாருங்க, அந்த கெட்ட குமாரன் கூட உண்மையை விட்டு போயிட்டான், உண்மையான கிரியை விட்டு போயிட்டான். கிரியை இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, தகப்பன் இருக்கிறார், பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. கிரியை செய்தான். எதை கொண்டுனா தன் தகப்பனுடைய ஆஸ்தியை கொண்டு கிரியை செய்தான். ஆனா அந்த கிரியை என்ன கேட்டீங்கன்னா பொய்யான கிரியை. ஆமென். அவன் தகப்பனுடைய அன்பை வைத்திருந்தான், தகப்பனுடைய ஆசையை சரிபாகமாக பிரித்து எடுத்து கொண்டு போனா, அவன் போய் கிரியை செய்தான். ஆனாலும் தகப்பனுடைய வைத்து அவன் எந்த கிரியை செய்தான் என்று சொல்லுவோமானால் உண்மையான கிரியை அவன் செய்யல. என்ன செய்தான்? பொய்யான கிரியினாலே தன் ஆஸ்தி இழந்தான். ஆஸ்தி இழந்து பன்றிக்கிட்ட போயிட்டு அந்த தவிட்டிலே உட்கார்ந்து தின்ன மனதா இருந்தான். உணர்வற்றவனா போயிட்டான், உணர்வில்லாதவனா போயிட்டான். நான் யாரு, எங்க இருந்தவன், எத்தனை ஐஸ்வர்யமா, எவ்வளவு ஆஸ்தி என் தகப்பன் எனக்காக கொடுத்தாரு, எப்படி போச்சு, எப்படி இதெல்லாம் போச்சு சொல்ல. அவன் கொஞ்சம் போன உடனே அவனுக்கு உணர்வு இல்லை பாருங்க. ஏன்? கிரியை பொய், ஆசீர்வாதம் தகப்பனுது. ஆசீர்வாதம் யாருது? தகப்பனுடைய ஆஸ்தி. கிரியை அவனுடைய கிரியை. ஆனா என்ன கிரியை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை அவன் பன்றி தவுட்டிலே திங்க மனதாக எது கொண்டு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யான கிரியை, பொய்யான கிரியை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பொய்யான மாயமானமான வாழ்க்கை, மாயமானமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆஸ்தி தகப்பனுடைய தான். சபை யாருது? தகப்பனுடையது. வசனம் யாருது? துதி யாருது? நம்முடைய ஆசீர்வாதம் யாருது? நம்ம வேலை யார் கொடுத்தா? தேவன். நமக்கு சுகத்தை யார் கொடுத்தா? தேவன். 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், திடீர்னு இந்த இடத்துல வந்துட்டே இருக்கிற 2 மனுஷனுங்க, வண்டி இப்படி திரும்பி நிற்குது, பைக்கு. நான் சொல்லுவேன், அவங்க தலையில் அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க. முந்தானத்தையும் நான் பார்த்தேன் நைட்டு. ஏதோ பாவம் வண்டியில் எடுத்து கொண்டு போகிறாங்க, ஹெல்மெட் போடல, தலையில் அடிப்பட்டு, இந்த பக்கம் ஒருத்தர் விழுந்திருக்கிறாரு தலையில் அடிப்பட்டு, அந்த பக்கம் தலையில் அடிப்பட்டு விழுந்து தலையில் ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது.
ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாம் ஆள்லாம் நிறைய இருந்தாங்க. அதனால் எனக்கு இந்த ரத்தத்தெல்லாம் பார்த்தா எனக்கு அலர்ஜி. அதனால் நான் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு அப்படியே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். வீட்டில் வந்து ஜெபம் பண்ணேன். சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நன்றி சொன்னேன், ஆண்டவரே நானும் போயிட்டு வரேனே. எவ்வளவோ மூர்க்கமாக வண்டி ஓட்டுறோம், நம்ம இஷ்டத்துக்கும் வண்டி ஓட்டுறோம், நிதானத்தில் வண்டி ஓட்டுறதில்ல. சாதாரண அந்த வண்டியை நம்பி நம்ம போகிறோம் இல்லைங்களா? வண்டி நம்பி போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஜீவன், அவர் கொடுக்கலனா ஜீவன் இல்லை. ஆமாம், உலகத்தானுக்கு யாரோ கொடுக்குறான் ஜீவன், ஆனால் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் தான் கொடுக்குறார் ஜீவன். ஆயுசு நாட்களை கொடுக்குறவர் யார்? கர்த்தர். அப்போது இதில் உண்மையான கிரியை நமக்கு இருக்கணும். அதை நான் யோசனை பண்ணேன். நான் ஆண்டவரே, இந்த நாட்களை எனக்கு எவ்வளோ நாள் எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த ஜீவனில் உண்மையான கிரியை கொடுக்குறோம். பொய்யான கிரியை நமக்கு வேண்டாம் ஆண்டவரே, உண்மையான கிரியை கொடு. எத்தனை நாள் நம்ம ஜீவனோடு கூட இருப்போம்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆண்டவரே, உண்மையான கிரியை, தகப்பனுடைய ஆஸ்தி, தகப்பனுடைய மகனுடைய கிரியை எல்லாமே இருந்தது. அதே தகப்பன் தான் நல்ல கிரியின் மூலமாக ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே பெரிய மகன் தான் தகப்பனோடு இருந்து நல்ல கிரியை செஞ்சு, உண்மையான கிரியை செஞ்சு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவர் எல்லா கன்றுக்குட்டியும் அவருக்கு தான் கொடுத்த, கன்று எல்லாமே அவருக்கு தான். நல்ல கிரியை, உண்மையான கிரியை செய்கிறார். இவன் தகப்பனுடைய ஆஸ்தியை கொண்டு போய் எல்லாவற்றையும் பொய்யான கிரியையின் மூலமாக அழித்து. ஆனால் ஒன்று பாருங்க, உணர்வடைந்தான். ஆமென், ஹல்லேலூயா. உணர்வடைந்தான். இந்த கால வேளையிலே கர்த்தர் நீங்களும் நானும் பொய்யான கிரியையில் இருக்கலாம், போகட்டும். ஆனாலும் இன்றைக்கு ஒரு மெய்யான கிரியையிலே கர்த்தர் என்னை நடத்த போகிறார். நீங்கள் நடக்க வேண்டியதில்லை, அவர் சொல்லிட்டாரு. நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி. ஆமென், ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து, அவ்வளோதான். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன? ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் மாற்ற முடியும். இந்த உலகத்தில் நம்ம உண்மையான கிரியைகளை நம்மளால் வாழ முடியாது. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே, என் கிரியைகளை உண்மையான கிரியைகளாக மாற்றுவன், நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி. அப்போ அவன் உணர்ந்துட்டான், அந்த கல்லறையில் இருந்தவன் உணர்ந்துட்டான். கர்த்தருடைய அற்புதம் போன உடனே தன்னுடைய கிரியை பொய்யான கிரியை என்று உணர்ந்து வஸ்திரம் தரித்தவனா உட்கார்ந்து ஓடோடி தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது பெரிய காரியம். அதனால தான் தகப்பன் ஓடி அவன் திரும்பி வந்த உடனே, நீங்க பாருங்க, அந்த கல்லறையில் இருந்த கர்த்தருடைய பாதத்தில் வந்தவன ஆண்டவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்க அப்படின்னா, வஸ்திரத்தை அனுப்பித்து உட்கார வச்சார். ஆண்டவர் வஸ்திரத்தை கொடுத்தாரோ இல்லையோ, உணர்வை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீ வஸ்திரம் தரிக்கணும். நீ மகிமையை இழந்த சரீரத்தில் இருக்கிறா, நீ நிர்வாணத்தில் இருக்கிறா, உன் நிர்வாணத்தை உலகம் கண்டு கொண்டு இருக்கிறது. உணர்வை கொடுத்த உடனே வஸ்திரத்தின் தானா வந்து விழுந்து விட்டது. உண்மையான கிரியைகளுக்குள்ளாக வந்து வஸ்திரத்தை தரித்து கொண்டான். அதே போல திரும்பி வந்த தன்னுடைய பிள்ளைக்காக தகப்பன் செய்தது என்ன காரியம் அப்படின்னா, முதலாவது நல்ல வஸ்திரத்தை அவனுக்கு உடுப்பித்தார். ஹல்லேலூயா. அந்த உணர்வை கொடுக்கிற உண்மையான ஒரு உணர்வுக்குள்ளாக கடந்து வந்த போது ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறோம். ரட்சிப்பினுடைய வஸ்திரம், அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணுங்க. எப்போ உண்மையான கிரியை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரட்சிப்பை உயர்த்த 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 உயர்த்த, இதை மகிமையா நினைக்க 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 நினைக்க, இது பெருசு பெருசு, எதை காட்டிலும் என் உறவை காட்டிலும், என் தகப்பனை காட்டிலும், என் ஆசையை காட்டிலும், என் வேலையை காட்டிலும், என் வருமானத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்க எதை காட்டிலும், ஆபரணங்களின் காட்டிலும், மனமகிழ்ச்சியை காட்டிலும், மணவாளனின் ஆபரணங்களின் மேலும்
மணவாட்டியின் நகைகளுக்கு மேலாகவும் நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பினுடைய வஸ்திரம் உயர்வு என்கிற உணர்வு நமக்குள்ளாக வருமானால் உண்மையான கிரியைகளுக்குள்ளாக நம்ம கடந்து வந்துடுவோம். ஆமென். அந்த உணர்வு நமக்கு இல்லாமல் இருக்கு சிஸ்டர். கர்த்தர் நான் அந்த உணர்வை நான் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். கடைசியாக 11வது வசனம், பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்க. வாட் இஸ் அ பியூட்டிஃபுல் வர்ஷன் இன் திஸ் ஒன். அதை கவனிங்களேன். அந்த வசன வாசிங்க, ஒரு முறையோட வாசிங்களேன். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், ஆமென், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிப்பது போலவும், ஆமென், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, இந்த உண்மையான கிரியைகளுக்குள்ளாக நீ கடந்து வந்துடுவாயனா எங்க கொண்டு போறாரு பாருங்களேன். தேவன் அவருடைய கிரியைக்கு ஒப்பாக நம்ம வச்சிடறாருங்க. நீங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஆனால் நீங்க எல்லாமே நாம எல்லாருமே கர்த்தரால நேசிக்கப்பட்டவங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் நம்மள. எங்க கொண்டு போய் வைக்கிறாரு பாத்தீங்கன்னா அவருடைய கிரியைகளுக்கு வச்சிருக்காரு. அவருடைய கிரியை எப்படிப்பட்டது சொல்லுங்க? அவருடைய கிரியை எப்படிப்பட்டது? முற்றிலும் உண்மையானது. பூண்டு விளைவிப்பது யாருடைய கிரியை? மண்ணுல போட்டா விளைவிப்பது யாருடைய கிரியை? தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவளை முளைவிப்பது யாருடைய கிரியை? தேவனுடைய கிரியை, உண்மையான கிரியை. இத்தனை வருஷங்களாவது என்னைக்காவது பொய்யா போச்சா? பொய்யா போச்சா? போகவே போக. தண்ணி ஜாஸ்தி ஆகாதனால, தண்ணி ஊத்தாதனால, ஆடு மேய்றதுனால, மாடு மேய்றதுனால ஒன்றா அது நாசமாக போகும். ஆனால் கர்த்தருடைய கிரியை ஒரு நாளும் அதன் பூமியிலே அதன் பூமிக்கு மண்ணுக்கு தகுந்த கனிகளை விளைவிப்பது தேவனுடைய உண்மையான கிரியை. ஆமென், அல்லேலூயா. அது எப்படி நம்மை மாற்றுவார் என்று சொல்லுவோமானால், பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம், பூண்டுனா இந்த பூண்டுன்னு நினச்சிடாதீங்க நீங்க, தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும், அதையும் சேர்த்து தான் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைய பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. உண்மையான கிரியைகளுக்குள்ளாக நம்ம வந்துட்டோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதியினுடைய விளைச்சல், ஆமென், நீதியினுடைய விளைச்சல் நமக்குள்ளாக உண்டாயிருக்கும். ஆமென், ஆமென். என்ன விளைச்சல்? நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் நீதியின் விளைச்சல் தான். நம்ம பிள்ளைகள் நீதியின் விளைச்சலா இருப்பாங்க. நம்ம வேலை கையின் பிரயாசம் நீதியின் விளைச்சலா இருக்கும். நம்ம சின்ன வீடு நீதியின் விளைச்சலா இருக்கும். மாத்திரமல்ல, துதியும் உழைக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. நீ துதிக்கிற வீடா இருக்கும், ஜெபிக்கிற வீடா இருக்கும், ஆராதனிக்கிற வீடா இருக்கும், சமாதானத்தின் வீடா இருக்கும், சந்தோஷத்தின் வீடா இருக்கும். நான் சொல்லுவேன், கர்த்தர் மாத்திரம் உண்மையான கிரியை நமக்குள்ளாக அவர் உண்டாக்கினார் என்கிற உணர்வு மாத்திரம் நமக்கு வருமானால், தேவனுடைய கிரியைக்கு நேராக நம்மை அவர் வழிநடத்த வல்லவராயிரம். எப்படி வானமும் பொய்து பூமியை நினைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே கர்த்தர், ஆமென், அல்லேலூயா, அப்படியே அவருடைய வசனத்தை ஒரு நாளும், அவருடைய கிரியையை ஒரு நாளும், அவர் சொல்கிற வசனம், நான் உன்னை உண்மையான கிரியை உள்ளவனாக உன்னை மாற்றுவேன். வானம் பொழிது பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையச் செய்கிற தேவனுடைய கிரியை, விதைக்கிறவனுக்கு விதையையும் அதுதான்,
புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் அதுதான், விதை தான் என்கிற அந்த உண்மையான கிரியையை நம்மில் முளைக்கச் செய்து நீதியினுடைய விளைச்சினாலே உங்களையும் என்னையும் அவர் நிரப்பி துதியினுடைய விளைச்சல் நம்மை சார்ந்து நிற்கும்படி அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னை உண்மையுள்ளதா நான் செய்கிற ஜெபம் அப்பா. ஒரு நிமிஷம் நீங்கள் முழங்கால் படியிட்டு வலது கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நான் வச்சிருக்கிற பிள்ளைகளிடத்துல நீதியின் ஒரு நல்ல உண்மையுள்ள கிரியை, உண்மையுள்ள கிரியை மாற்றுங்க. என் வருமானத்தில் உண்மை, என் வீட்டில் உண்மையுள்ள கிரியை, என் ஆவியில் உண்மையுள்ள கிரியை, ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே. ஆண்டவரே என்னை உண்மையுள்ள மாயமானமான ஆராதனை அல்லப்பா. எங்கள் அப்பாவுக்காக நான் ஆராதிக்க வரல, என் பிள்ளைகளுக்காக நான் ஆராதிக்க இல்லை, சபையில் கொடுத்திருக்கிற ஒரு சிலருக்காக நான் ஆராதிக்க இங்கே வராமல் உண்மையுள்ள கிரியை மூலமாக, பொய்யான வேஷம் உள்ளவனா அல்ல, மாயமாலக்காரனா எனக்கு அல்ல, என் விசுவாசம் உண்மையாக ஆண்டவர் கர்த்தருக்காக நான் செலவழிக்கிற நேரம் உண்மையாக பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் ஒருபோதும் ஒரு நாளும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்திருக்கிறத உண்மையோ உத்தமமா உமக்காக பயன்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணை, எனக்கு கொடுத்திருக்கிற வேலை, எனக்கு கொடுத்திருக்கிற வீடு, எனக்கு கொடுத்திருக்கிற செல்போன், எனக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரம், எனக்கு கொடுத்திருக்கிற நகை நட்டு அப்பா, ஆபரணங்கள், மணவாட்டி என்கிற ஸ்தானம் உண்மையுள்ளதாக மாற்றட்டும். பொய்யான கூடுக வேண்டாம் அப்பா. மனுஷர் நீங்கள் எதை செய்தாலும் உண்மையாய் கர்த்தருக்கென்று, அல்லேலூயா, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. ஹல்லேலூயா. பூண்டானது பூமியிலே முளைப்பிப்பது போல, தோட்டத்திலே விளையும் கனிகளும் காய்கறிகளும் அதனதின் காலத்தில் அதனுடைய கனிகளை தருவது போல, உன் தோட்டத்தையும் உன் வீட்டையும் உன் ஆவி ஆத்துமாயும் சரீரத்தையும் நீதியின் விளைச்சினாலே, உண்மையான கிரியையினாலே கர்த்தர் முளைக்க பண்ணட்டும். இன்றைக்கு நீ முளைக்கிற முளை பெரிய செடியாய் மாறி, பெரிய மரமாய் மாறி, உள்ள கிளைகளிலே நல்ல கனிகள் இன்றைக்கு கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய கிரியைகளை உண்மையான கிரியைகள் உண்டு, ஆனா உண்மையான கிரியைகள் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற காரியம், உன் பலிகளை நான் வெறுக்கிறேன். இன்றைக்கு உனக்குள்ளாக உண்மையான ஒரு கிரியைகளை நான் உண்டாக்குற போது ரட்சிப்பினுடைய வஸ்திரம் நல்ல ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்புவேன். ஒரு நீதியுள்ள ஆசீர்வாதத்தினால உன்னை நிரப்புவேன். ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை உனக்கு விடுவிப்பேன். அநேகர் உன்னை கண்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுவாங்க. நீ உண்மையான கிரியைகளுக்குள்ளாக நீ வருகிற போது என்னுடைய கிரியைகளுக்கு ஒப்பாக உன்னுடைய விளைச்சலை நான் முளைக்க பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உனக்குள்ளாக நிச்சயமாக கர்த்தர் அவர் முளைக்க பண்ணுவதற்கு நீ இடம் கொடுத்தாயானால், உன் தோட்டத்தில் நீ இடம் கொடுத்தாயானால், நான் சொல்லுவேன், அது வளர்ந்து நல்ல கனிகளை கொடுத்து உன்னிடத்திலே வந்து அநேக பட்சிகள் உன் மரத்திலே அமரத்தக்கதான், அநேகருக்கு நீ நிழல் கொடுக்கிறவனாய், அநேகருக்கு நீ கனி கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக நீயும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை சேர்ந்தவர்களும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உன்னை காண்கிற ஜாதி
நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும். எப்போது என்று சொல்லுவோமானால், நம்முடைய பொய்யான கிரியைகளை அகற்றி உண்மையான கிரியைகளின் உணர்வுக்குள்ளாய் நம்மை முளைக்க செய்வேன் என்று கர்த்தர் சொன்னதை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுப்பாயானால் தேவனுடைய கிரியைக்கு ஒப்பாக நம்மை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆமே, ஆமே. எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் எங்கள் மூலமாய் செய்யப்படுவது. ஆண்டவரே, நாங்கள் பிறரை மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும். எங்கள் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து வியாதிகளை எங்கள் மத்தியிருந்து நீக்கி எங்கள் ஆயுசு நாட்களை உம்முடைய நாம மகிமைக்காக பூரணப்படுத்துங்க. அப்பா, எல்லா சோதனைகளிலிருந்தும் இதுவரை எங்களை தீமைக்கு உட்பட பண்ணாதபடி நடத்தின தேவன் இந்த நாளிலும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சபையாரையும் அவருடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களும் மிஷினரிகளையும் உடன் பிறந்தவர்களையும் உம்மை தெய்வமாய் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இரட்சகராய் கொண்டுள்ள ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் மாத்திரமல்ல, இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உம்முடைய எல்லா தீமைகளுக்கும் நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடி விலையேற பெற்ற இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து ஆண்டவரே எங்களை மூடி மறைத்து கொள்ளும். உண்மையான கிரியைகளுக்குள்ளாக எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Jesus.